இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன். ஜோசப், ஜோசப், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. என் பெயர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறாயா? ஜோசப், உன்னை மட்டுமல்ல, உன் தலைமுறை அனைத்தும் எனக்கு தெரியும். நான் உன் குடும்பத்திற்கு ரொம்பவும் வேண்டியவள். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற வார்த்தை வாயில்தான் இருக்கிறது, அது முகத்தில் தெரியவில்லையே. காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? நீங்கள் யார்? நீங்கள் எனக்கு வேண்டியவர் என்பதால் சொல்லுகிறேன். ஐயா, நம் மக்கள் இப்போது பொய், புரட்டு, மாந்திரீகம், வெள்ளி சூனியம் இவற்றை நம்பி பொய்யான பாதுகாப்பை கட்டமைத்து வாழ்கிறார்கள். இறைவனுக்கும் இறையாட்சிக்கும் எதிராகவே செயல்படுகிறார்கள். அதுதான் உண்மைதான். நீ சொல்லுவதை மறுக்க முடியாது. அதனால்தான் இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருத்தரை தேர்வு செய்து மக்களுக்கு இறைவாக்குரைக்க சொல்லுகிறார். ஆனால் அதன் பயன் அவர்கள் சிறிது காலம் அதை பின்பற்றி பல காலம் இறைவனை மறந்து தங்களை ஏமாற்றி அல்லவா வாழ்கிறார்கள். ஜோசப், இறை வார்த்தைகளை மறந்து பாவம் செய்கிறவர்களை இறைவன் கண்டிப்பாக தண்டிப்பார். அதுவரை நாம் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்லும் பாதையை கண்டும் கேட்டும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே. ஜோசப், ஏன் இத்தனை உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? உணர்ச்சி வசப்படாமல் எப்படி இருக்க முடியும்? இவர்கள் இறைவனின் மக்கள். அவர் படைத்த உலகம் இது. அவர் படைத்த இந்த உலகை அவர் படைத்த மக்களே அழிப்பதா? இது நியாயமா? இறைவனுக்கு கோபம் வந்தால் இந்த உலகம் என்னவாகும்? என்னால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அதனால் தான் இவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் செய்து இறைவனிடம் வேண்டப் போகிறேன். அதற்கு தவ வாழ்வே சிறந்ததென முடிவு செய்தேன். அதற்காகத்தான் தனிமை நாடி வனாந்தரம் செல்கிறேன். ஜோசப், எல்லா காரியத்திலும் நிதானத்தையும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிக்கும் நீங்கள் தவ வாழ்வு வாழப்போகிறேன் என்று சொல்வதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஒன்றை மறந்து விட்டீர்கள். நானா? எதை மறந்தேன்? ஜோசப், தவ வாழ்வு என்பது இறை அழைத்தல். இறை அழைத்தல் இல்லாமல் தவ வாழ்வு வாழ முடியுமா? முடியாது. ஜோசப், இறைவன் உங்களை எந்த நோக்கத்திற்காக படைத்தார் தெரியுமா? இறைவனின் எண்ணம் நமக்கு எப்படி தெரியும்? அப்படியானால் அதுவரைக்கும் அமைதி காக்க வேண்டியதுதானே நம் கடமை. ஜோசப், நாளை என்ன நடக்கும் என்று இன்றே தெரிந்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் வாழ்வதில்தான் சுவாரஸ்யமே இருக்கிறது. அதுவரைக்கும் இறைவனின் அன்பை மக்களிடம் விதைக்கலாமே. உண்மைதான். இப்போது நான் என்ன செய்ய? உன் முடிவை மாற்று. அதுதான் இறைவனின் சித்தம் என நினை.